ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடற்கன்னி ஷோ பார்க்க தாங்க வந்திருக்கோம். ஸோ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்க சென்ட் ஜார்ஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நடக்குது. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதுமே மெர்மைட் ஷோக்கான என்ட்ரி வே செல்லும் வழின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வழியை நோக்கி போனால் நம்ம பைக் பார்க்கிங் பிளேஸ் பார்க்கலாம். பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். வெள்ளை மாளிகை, ஒரு பெரிய வெள்ளை மாளிகை செட் போட்டிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இது பக்கத்துலேயே தாங்க பைக் பார்க்கிங் பிளேஸஸும் இருக்குது. ஸோ இந்த சென்ட் ஜார்ஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டே ஒரு பெரிய கிரவுண்டு தான். ஸோ அதில் தான் இந்த மெர்மைட் ஷோ நடக்குது. அண்ட் கைஸ், இந்த எக்ஸிபிஷனோட டைம் பார்த்தீங்கன்னா 4:30 பிஎம்லேருந்து நைட் 9:30 பிஎம் வரைக்குமே இது ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே டேரெக்டாக என்ட்ரி டிக்கெட் எடுத்துருக்கலாம். அண்ட் இந்த மெர்மைடோட ஷோவோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஈச் பர்சன் 100 ருபீஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா பே பண்ணணும். ஸோ நாங்கள் 3 பேர் வந்தோம். ஸோ நாங்கள் 300 கொடுத்து இந்த டிக்கெட் வாங்கிட்டோம். அண்ட் கைஸ், பிலோ 3 இயர்ஸ் கிட்டுக்கு டிக்கெட் ஃப்ரீ தான், அவங்களுக்கு நோ டிக்கெட். அண்ட் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே அது பக்கத்தில் இருக்க என்ட்ரி வேல தான் நம்ம போகணும். இந்த பில்டிங்குள்ளே தான் இந்த பில்டிங் செட்டப் போட்டிருக்காங்களே அந்த அதுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரு ஆகணும். பார்க்க போகிறோம், வாங்க கடற்கரையை பார்க்க போகலாம். அண்ட் கைஸ், 100 ருபீஸ்க்கு இது வர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோ பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மெரின் கிங்டமில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இல்லை. ஆனால் இங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ் பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. அண்ட் இங்கே என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட நேம்லாம் எதுவுமே இங்கே அவங்க போடலை. அதனாலே இதெல்லாம் என்ன வகை ஃபிஷ்ஷுன்னு தெரியல. மேபி நம்ம எங்கேயாச்சும் போனால் கூட இந்த ஃபிஷ்ஷை பார்த்தா இந்த மாதிரி நேம் ஞாபகம் வரலாம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. அண்ட் இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் தான் ஃபிஷ்ஷஸ் தான் இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் அது பார்க்கவுமே அழகாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் இங்கே இருந்துச்சு. அண்ட் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இங்கே கொண்டு வந்த ஃபிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, அடல்ட்ஸ்க்கும் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மோஸ்ட்டாகவே இங்கே கிட்ஸ் வந்தால் அவங்க ரொம்பவே ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் போனது அடுத்தது பார்த்திங்கன்னா டனலுக்கு தான். ஸோ டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஸ்கையில் ஸ்டார்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சின்ன சின்ன க்யூட்டான கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. ஏகப்பட்ட குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இந்த டனலுக்குள்ளே இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்து. ஸோ இதுக்கெலாம் எந்த என்ட்ரி ஃபீஸும் இல்லைங்க. அந்த 100 ருபீஸ்லேயே இது எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அண்ட் இங்கே இருக்க எல்லாமே சுற்றி பார்க்க இந்த 100 ருபீஸ் போதும். அண்ட் பார்த்திங்கன்னா குட்டி ஃபிஷ் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு பெரிய ஃபிஷ்ஷும் இருந்துச்சு இங்கே. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இது தாங்க இப்போ நாங்கள் பார்க்குறோம். இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இந்த அளவுக்கு லென்த்தில் இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே இருந்துச்சு. அண்ட் இந்த டனலில் பார்த்திங்கன்னா அங்கே இங்கே ஃபிஷ் இல்லாமல் அப்படியே நிறைய ஏகப்பட்ட கொச்சன்னு ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் அப்படியே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னன்னு தெரியல, ஆனால் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ லென்த்தாக இருந்தது, அழகாக.
அண்ட் கைஸ் இதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் இல்லை, இந்த மாதிரி லென்த்தில் தான் எல்லா ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம கடல் கன்னி கிட்ட வந்துட்டோம். கடல் கன்னியை பார்த்திங்கன்னா 2 டனலுக்குள்ளே போட்டிருந்தாங்க. மொத்தமாகவே இங்கே 2 கடல் கன்னி தான் இருந்துச்சு. அதில் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடல் கன்னி வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த கடல் கன்னி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து அவங்க போகவே இல்லை. நாங்கள் வந்து டைம் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் வந்தோம். ஸோ வீக்கெண்டில் சண்டே வந்தோம். சண்டேயில் பார்த்திங்கன்னா க்ரௌடும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. ஸோ இங்கே வரீங்கன்னா மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேல வாங்க. வீக் டேஸில் வராதிங்க, க்ரௌட் அவ்வளோவா இருக்காது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்காது. அண்ட் இந்த கடல் கன்னி வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே போய் வந்து ரொம்ப நேரம் இவங்க வந்து தண்ணியில் இருக்க மாட்டேங்கிறாங்க. மேலே போய் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே வராங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாங்க. அந்த 100 ருபீஸ்க்கு இது பார்க்க கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அண்ட் கைஸ் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இயரிங்ஸு அண்ட் கிளிப்பு, கம்பல், செயின், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்லேயே இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர்லில் ஏகப்பட்ட கிளிப்பு, ஸ்லைடுன்னெலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். வெளியே கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு கலெக்ஷன் இங்கே நிறைய இருந்துச்சு. அண்ட் அது பக்கத்தில் வந்து பாப்கார்ன் கடையும் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் கடை, ஐஸ்கிரீம் கடை, இந்த மாதிரி வந்து 2-3 ஸ்டால்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்டு ஜிமிக்கின்னு கடையும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பும் க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. நாங்கள் இந்த கிளிப்ஸ்லாம் வாங்கினோம். அண்ட் கைஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த கோஸ்ட் ஹவுஸ் தாங்க. இந்த கோஸ்ட் ஹவுஸ் பார்த்து யாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போகாதீங்க. அட்டர் ஒர்த்தே இல்லைங்க இது சுத்தமாக. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட்டும் இருக்காதுங்க. சும்மா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் 2 பேர் நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் ஏமாந்துட்டு தான் வந்தோம். அண்ட் நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. அண்ட் அது பக்கத்தில் காஃபி ஹவுஸ் இருக்குது, அங்கே வேணால் காஃபி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ் கடை இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ வேணாலும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கன் ஷூட் வந்து கேம் விளையாடுற பிளேஸ் இருக்குது. ஸோ இதுவும் நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய கிட்ஸுக்கான அடல்ட்ஸும் இங்கே விளாடலாம், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இந்த ஹார்ஸ் ரைட், குதிரை ரைடும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் மேக்ஸிமமாகவே 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. டெல்லி அப்பளம், பக்கோடா இதெல்லாமே இருக்குது. அண்ட் இந்த ரைடுக்கு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் மற்றதெல்லாம் மேக்ஸிமம் 50 to 100 ருபீஸ் தான் இருக்கும். கிட்ஸ் வந்தால் இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். And see you soon on next video. Bye bye, take care all.